ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தமிழ் திறனறி தேர்வு 2025 மாதிரி வினாத்தாள் 1 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக. குணக்கு கொண்டல், தெற்கு தென்றல், வடக்கு வாடை, குடக்கு கோடை. குணக்கு கொண்டல், தெற்கு தென்றல், வடக்கு வாடை, குடக்கு கோடை. பொழிந்த என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை. பொழி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அ. பொழிந்த என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை. பொழி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அ. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு. இக்குறளின் ஓரசை சீருக்குரிய வாய்ப்பாடு பிறப்பு. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு. இக்குறளின் ஓரிசை சீருக்குரிய வாய்ப்பாடு பிறப்பு. பொருளை பொருத்தி விடையை தேர்ந்தெடுக. கொம்பு கிளை, தேம்பு வாட, படலை மாலை, துணர் மலர்கள். பொருளை பொருத்தி விடையை தேர்ந்தெடுக. கொம்பு கிளை, தேம்பு வாட, படலை மாலை, துணர் மலர்கள். கீழ்காணும் தொடர்களுள் இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடு. மற்றொன்று கொடு. கீழ்காணும் தொடர்களுள் இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுக. மற்றொன்று கொடு. மையுடையன நெடுவரையே. இம்மெய்கீர்த்தி தொடரின் குறிப்பு பொருள் நாட்டில் வறுமை இருள் இல்லை. மையுடையன நெடுவரையே. இம்மெய்கீர்த்தி தொடரின் குறிப்பு பொருள் நாட்டில் வறுமை இருள் இல்லை. காவிரி பாய்ந்தது கேட்ட பாடல் நண்பா எழுது. இத்தொடர்களின் தொடர் வகைகள் முறையே எழுவாய்த்தொடர், பெயரற்ற தொடர், விழித்தொடர். காவிரி பாய்ந்தது, கேட்ட பாடல், நண்பா எழுது. இத்தொடர்களின் தொடர் வகைகள் முறையே எழுவாய்த்தொடர், பெயரற்ற தொடர், விழித்தொடர். பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருக்கல் போமினில் பின் செல்வதாதல் என்ற காசி காண்டச் செய்யுளின் அறிவியலாகும் இல்லறப் பண்பு விருந்தோம்பல். பொறுத்து மற்று அவன் தன் அருகுற இருக்கல் போமினில் பின் செல்வதாதல் என்ற காசி காண்டச் செய்யுளில் அறிவியலாகும் இல்லறப் பண்பு விருந்தோம்பல். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. நாற்று எனும் சொல் குறிப்பிடுவது நெல்லின் இளநிலை. நாற்று எனும் சொல் குறிப்பிடுவது நெல்லின் இளநிலை. தமிழ் பண்பாட்டின் மகுடமாய் விளங்கும் பொன் ஏர் பூட்டுதல் நடைபெறும் திங்கள் சித்திரை. தமிழ் பண்பாட்டின் மகுடமாய் விளங்கும் பொன் ஏர் பூட்டுதல் நடைபெறும் திங்கள் சித்திரை. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. கேபினட் அமைச்சரவை, கில்ட் வணிகக்குழு, டெர்மினாலஜி கலைச்சொல், எம்பளம் சின்னம். கேபினட் அமைச்சரவை, கில்ட் வணிகக்குழு, டெர்மினாலஜி கலைச்சொல், எம்பளம் சின்னம். கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இத்தொடரின் வகையை தேர்ந்தெடுக. கலவை சொற்றொடர். கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இத்தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. கலவை சொற்றொடர். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்னு சொல்லணும். கூற்று: உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வரவேண்டும். காரணம்:
இலையின் வலது பக்கத்தில் பெரிய உணவு வகைகளையும் இடது ஓரத்தில் சிறிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. உழிஞை கொடி என அழைக்கப்படும் தாவரம் முடக்கொற்றான். உழிஞை கொடி என அழைக்கப்படும் தாவரம் முடக்கொற்றான். உவமை தொடரை தேர்ந்தெடுக. கண்ணினை காக்கும் இமை போல. உவமை தொடரை தேர்ந்தெடுக. கண்ணினை காக்கும் இமை போல. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர் பாரதியார். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர் பாரதியார். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. கடும்பு, தங்கு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. கடும்பு, தங்கு. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று பாடிய சங்கப்புலவர் ஆவூர் மூலங்கிழார். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று பாடிய சங்கப்புலவர் ஆவூர் மூலங்கிழார். கூற்று 1, கூற்று 2 ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்னு சொல்லணும். கூற்று 1, நேரடியான விடையை தரும் வெளிப்படை விடைகள் 3. கூற்று 2, குறிப்பால் விடையை தரும் குறிப்பு விடைகள் 6. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தவறான இடையை தேர்ந்தெடுக்க. உண்டால் அம்ம இவ்வுலகம். இதை சொன்னவர் இளங்கோவடிகள் கிடையாது. ஸோ இதுதான் தவறான இணை. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக. வாட்சன் செயற்கை நுண்ணறிவு கணினி. இலா உரையாடு மென்பொருள். பெப்பர் இயந்திர மனிதன். வேர்ல்ட்ஸ்மித் கட்டுரை உருவாக்கம். வாட்சன் செயற்கை நுண்ணறிவு கணினி. இலா உரையாடு மென்பொருள். பெப்பர் இயந்திர மனிதன். வேர்ல்ட்ஸ்மித் கட்டுரை உருவாக்கம். தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் மொழிகளின் வரிசை முறை ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, இந்தி. தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் மொழிகளின் வரிசை முறை ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி. வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காப்பியம் மணிமேகலை. வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காப்பியம் மணிமேகலை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் என முடமோசியார் குறிப்பிடும் வள்ளல் ஆய் ஆண்டிரன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறிவிலை வணிகன் அல்லன் என முடமோசியார் குறிப்பிடும் வள்ளல் ஆய் ஆண்டிரன். ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே என்று பாடிய புலவர் கா. நமச்சிவாயம். ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினு குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்று பாடிய புலவர் கா. நமச்சிவாயம். கோடை விடுமுறைக்கு கொல்லிமலை செல்கிறேன் எனும் தொடரில் உள்ள வழுவமைதி கால வழுவமைதி. கோடை விடுமுறைக்கு கொல்லிமலை செல்கிறேன் எனும் தொடரில் உள்ள வழுவமைதி கால வழுவமைதி. சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு இமயத்துக்கு அப்பால். சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு இமயத்திற்கு அப்பால். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். கூற்று. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சம் எனப்படும். சான்று கேட்ட பாடல். இதில் கூற்று சரி, சான்று தவறு. கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற தொடருக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்க. இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. தாழாதுவற்று பவர் என்ற குறளடி உணர்த்தும் பொருள்
சோர்விலாது முயற்சி செய்வோர். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. காற்று என்ற விடைக்கான புதிரை தேர்வு செய்க. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இரையுண்ணும் என்னும் பாரதிதாசனின் பாடலடிகள் வெளிப்படுத்தும் பண்பு பகிர்ந்துண்ணல். ஒற்றளபடையில் அளபெடுக்காத மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 8. பெய்த மழை என்பதன் வினைத்தொகை பெய்மழை. தொழிற்பெயருடன் பொருந்தாததை தேர்ந்தெடுக. ஆம்பல். கூற்று 1. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் மரபு கவிதை எனப்படுகிறது. கூற்று 2. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படும் கவிதை வடிவத்தை தமிழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார். இதில் கூற்று 1 தவறு. கீழ்காணும் முல்லை நில முதற் பொருட்களுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக. கொன்றை. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக. அவிழ்தல், அழல், உவா, கங்குல், கனலி. போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொழியுமாற்றான் என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. எண்ணும்மை. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறது எண்ணும்மை. தண்டலை மயில்களாட தாமரை விலங்கந்தாங்க கொண்டல்கண் முழவி நேங்க குவளைக்கண் எனும் கம்பராமாயண பாடலில் கம்பர் காட்சிப்படுத்தும் நிலம் மருதம். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுவதும் கெடும் எனும் பொருள் தரும் குறட்பா இடம்பெற்ற அதிகாரம் இரவு. அறியேன் என்னும் பகுபத சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை எதிர்மறை இடைநிலை. பரிபாடலில் கிடைக்கப்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் உருவில் தேர்ந்தெடுக. உ ச. பிழையா நன்மொழி என்று வாய்மை குறிப்பிடும் சொல் நற்றிணை. தென்னன் மகளே அடிக்கோட்டிட்ட சொல்லால் குறிப்பிடப்படும் மன்னன் பாண்டியன். இறைவனே புலவரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த நிகழ்வில் குறிப்பிடப்படும் புலவர் இடைக்காடனார். வைகறையை சிறு பொழுதாக கொண்ட திணை மருதம். நன்றி.